ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் எடுக்க போகிற ஒரு புது படத்தோட பூஜை ரோமியோ பிக்சர்ஸ் ஆஃபீஸில் நடந்துச்சு. இதில் பிரபு, யுவன் சங்கர் ராஜா, பா ரஞ்சித்லாம் கலந்துக்கிட்டாங்க. பூஜை முடிஞ்சதும் பிரபு பேசும்போது யுவன் சங்கர் ராஜா கிட்ட இளையராஜா ஃபேமிலிக்கும் பிரபு ஃபேமிலிக்கும் எவ்வளோ பாண்டிங் இருந்தது அப்படின்றத யுவன் சங்கர் ராஜா கிட்ட ஷேர் பண்ணாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து ஒரு 75 புது டைரக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 76th டைரக்டர் அவர். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ப்ரொடியூசர் வேணும்னா அதுக்கு வந்து காரணம் நம்ம ஐயா ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூ என்கரேஜ்மெண்ட். எல்லா யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இன்றைக்கி ஜென்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஜென்சியோட நான் சேர்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மிஸ்டர் ராகுல். ஃப்ராங்க்லின், தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் எல்லாம், ரஞ்சித், அருண், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ரமேஷ், எல்லார் பேரும் தெரியல, சாரி. தெரிஞ்சுக்குவேன், நாளைக்கு தெரிஞ்சுக்குவேன். அண்டு எனக்கு நான் இங்கே முக்கியமாக காரணம், நான் நிற்கிறது பெரிய காரணம் வந்து அண்ணன் இளையராஜா. அந்த வகையிலே வந்து இந்த பிள்ளைய வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துங்க. அவரும் இன்னும் சின்ன பிள்ளையாக தான் இருக்கார். ஆனால் வந்து திறமையானவர். ரொம்ப சந்தோஷம் தம்பி உங்க கூட வந்து. ஐ ஹேவன்ட் சீன் யூ ஃபார் லாங் டைம். உங்கள் பாட்டி தாத்தா கையால் கருவாட்டு குழம்பு வந்து லோயர் கேம்பில் சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அண்ணன் இளையராஜா அவர்களோட ஃபேமிலியோட ஈடுபாடு உண்டு. அவங்க சித்தப்பா கங்கை அவர்களை வந்து நிறைய படங்கள் என்ன வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் ஒன்றா சேரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தோடு மறுபடியும் நான் வந்து சேர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த சந்தோஷத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படத்தில் பணிபுரியும் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, வணக்கம். ஜெய்வேம், எல்லாருக்கும் வணக்கம். ரோமியோ பிக்சர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ராகுல் ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளி. அவருடைய உழைப்பின் மூலமாக தான் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை வளர்த்து நிறைய பெரிய ஃபிலிம் பண்ணி இன்றைக்கி ஃப்ராங்க்லினோட சேர்ந்து படம் பண்ணுறதை வந்து உண்மையிலே நான் ஒரு விஷாக தான் பார்க்குறேன். ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிரபு சார் கூட அவன் ஜாயின் பண்ணி பண்ணுறது, அப்புறம் விஜய் வர்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களே வெரி டேலண்டான ஒரு பையன். நிச்சயமாக இந்த படத்தில் அவனுடைய டேலண்ட்டை வெளியே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவனோட அண்ணன் வந்து கோகுல் வந்து பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு அவன் தம்பி எப்படியாவது வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக உழைச்சிட்ருக்கான். கோகுலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய தலைவன் யுவன் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரை நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறது. அண்டு உங்கள் கூட சேர்ந்து ஃப்ராங்க்லின் ஒர்க் பண்ணான்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர ஜாலியாகிடுச்சு. தேங்க்யூ. அண்டு செந்தில் நான் என் கூட வந்து வேட்டும் எழுதினார், சந்தோஷ் அவர் பேர். அவர் ஃப்ராங்க்லினோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு பிரதீப் அண்ட் எல்லா டீமுக்கும், ரமேஷ் அண்டு எடிட்டர் நிறைய பேர், அந்த டிசியிலேருந்து ஒரு டீம் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. டிசிக்கு வந்து வசனகர்த்தாவாக இருந்தான். அண்டு வேட்டுவமுக்கும் வந்து ஃப்ராங்க்லின் தான் வசனம் எழுதியிருக்கான். ஸோ எப்படி டிசி பெரிய வெற்றி பெற்றதோ அதே மாதிரி வேட்டுவமும் அவனுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ராங்க்லினுடைய ரைட்டர் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான படம். ரைட்டரை எடுத்து முடித்ததுக்கப்புறம் சில படங்கள் ஃப்ராங்க்லின் பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அப்படியே தாமதமாகி இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து பூஜை அப்படின்னு சொன்னான். என்னடா அது அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி கோகுலில் இப்போ விஜய் எல்லாம் வந்து சேர்ந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் பிரபு சார்கிட்ட நான் அவர் சொல்லியிருக்கேன், அவரும் ஜாயின் பண்ணி பண்ணுறாரு. அண்ட் இவனும் இருக்கார் உள்ளன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே பெரிய வெற்றி பெறணும். ஃப்ராங்க்லின் வெற்றி பெற்றாக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன், நல்ல டிரெக்டர், நல்ல ஸ்டோரி டெல்லர். ஃப்ராங்க்லினுக்கான இடம் தமிழ் சினிமாவில் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தின் மூலமாக பெரிய வெற்றி பெற்று ஃப்ராங்க்லின் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அழியாத ஒரு தடத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் ஃப்ராங்க்லின். தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி.